ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிகுருஜி சேனல். பொதுவாகவே சென்சார்ஷிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப காமனானது. இந்தியாவில் தவிர்த்து பார்த்திங்கன்னா வேறு ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படி போனீங்கன்னு வச்சிங்களேன், சென்சார்ஷிப்பில் அவ்வளோவா மெயின்டைன் கடைப்பிடிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இப்போ வர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா சென்சார்ஷிப்பு பண்ணுறதில்ல. ஆனால் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நிறைய சென்சார்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்தியாவில் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அந்த டைமில் அதாவது 2000 காலகட்டத்தில் இருந்து சின்சான், டொரேமான் இந்த மாதிரி அனிமே வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் வந்து பண்ணாமலே போட்டிருந்த டைமில், அதாவது அவங்க அனிமே ரைட்ஸ், அதாவது சின்சானோட ரைட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கானுங்க, தமிழ் டப் மட்டும் பண்ணி. அப்போ அங்கே இருந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்காமல் கோர்ட் வரை கேஸ் போய் பேன் ஆகி, அதுக்கப்புறம் நாங்கள் சென்சார்ஷிப்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2008க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப்புன்னு பண்ணி சின்சான், டொரேமானுங்கிற இந்த அனிமேலாம் பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணானுங்க. ஆனால் இப்போ சோனியாலையும் சின்சான் பண்ணுறானுங்க. அவங்க அவ்வளோவா சென்சார்ஷிப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓரளவுக்கு அப்படியே கொடுக்கத்தான் ட்ரை பண்ணுறாங்க, அப்படியே ப்ரெசென்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஹங்கமால சென்சார்ஷிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் நடந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதை டக்குன்னு கட் பண்ணி வேறு இடத்துல வந்து நிற்பானுங்க. இந்த நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். அதான் ஜாப்பனீஸில் வந்து அதோட ஃபுல் கண்டென்ட் வந்து அப்படியே இருக்கும். சரி, இதை பற்றியெல்லாம் ஏன்டா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்போ டான் இந்த அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் நடந்திருக்கு. சென்சார்ஷிப் நடந்திருக்கா இந்தியாவிலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிடையாது, சைனாவில் நடந்திருக்கு. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா டான் இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் பண்ணியிருக்கானுங்க. என்னடா சொல்கிறேன், ஆமாங்க, அதுவும் கிரன்ச்ரோல்லேருந்தே சென்சார்ஷிப்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த சீனை கட் பண்ணுறதா அந்த மாதிரியான சென்சார்ஷிப்பா அப்படிலாம் கிடையாது, வேறு மாதிரியான சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த இதில் இவங்க கை வச்சுருக்காங்க, எங்கள் இமேஜில் வந்து அவங்க சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. எஸ் கைஸ், இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம் சூட் போட்டு விட்ருப்பாங்க. ஆனால் ஜாப்பனீஸ்லேயும் இந்தியாலையும் பார்த்திங்கன்னா என்ன சூட் போட்டு விட்ருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா டப்பிங்லேயும் கை வச்சுருப்பானுங்க. அதாவது ஜாப்பனீஸ்லேயும் இந்தியாலையும், அதாவது தமிழ் டப் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன கண்டென்ட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பானுங்க. ஆனால் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றியும் பேசியிருப்பானுங்க. உதாரணத்துக்கு ஜாப்பனீஸில் என்ன சொல்லியிருப்பானுங்கன்னா, ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைல்ட் பார்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நடக்காது. பதிலாக அவங்க குளோனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் சைல்ட் பார்ன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்துரும். ஸோ சைல்ட் பார்னை வேறு விதத்தில் சாத்தியப்படுத்துறதுக்காண்டி தான் அயனாவே கடத்தி கொண்டு வந்திருப்பானுங்க. இனத்துல எங்க மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கும். அதோட எங்களுக்கு பேசிக் எமோஷன்ஸ்னு ஒண்ணு இல்ல. அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க சைனால வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வேற மாதிரி கம்ப்ளீட்டா வேற டப் பண்ணிருப்பானு. என்ன சொல்ல வந்திருப்பானுங்கன்னா, ஹியூமன்ஸோட ஆர்கான்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படுது, அதை நான் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டப் பண்ணி வச்சுருப்பானுங்க மொக்கையா. இதில் மட்டும் தான் சென்சார் பண்ணியிருப்பானுங்க. பார்த்தா இதுலேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு விஷயத்துலையும் பண்ணியிருப்பானுங்க. உதாரணத்துக்கு அவங்க கிராண்ட்மா வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிப்பாங்கல்ல, அந்த சிகரெட்டை மாற்றிட்டு லாலிபப் சொறி விட்ருப்பானுங்க. இந்த லாலிபப்ன்ற சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான்டர் மட்டும்லாம் கிடையாது, ஒன் பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா சாஞ்சி நிறைய இடத்துல சிகரெட் பிடிச்சிருப்பான்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாலிபப் தான் நிறைய இடத்துல மாற்றி விட்டுருப்பானுங்க. இது மாதிரி சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் பண்ணி தான் கொண்டு வரானுங்களே. இதே மாதிரி நீங்கள் ஏஓடி பார்த்துருப்பீங்க. ஏஓடினா அட்டாக் ஆன் டைட்டன் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டனில் நிறைய சென்சார்ஷிப் வந்து இப்போ மலேசியாலையும் பண்ணியிருப்பானுங்க. உதாரணத்துக்கு இந்த இமேஜை பாருங்களேன், டைட்டனுக்கு வந்து வேட்டி சிலை கட்டி விட்டுருப்பானுங்க. அனிமேல தான் அப்படின்னு பார்த்தா மாங்காலையும் அதே மாதிரி தான் நிறைய சென்சார்ஷிப்பும் அவங்க மலேசியாவில் வந்து பண்ணியிருப்பானுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குறப்போ ஒன் பீஸ், டிராகன் பால், அப்புறம் நருட்டோ, இந்த மாதிரியான டாப் 3ல இருக்கிற இந்த அனிமேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்பாக நடக்கத்தான் செய்யுது. இந்தியாலையுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார்ஷிப் நடந்துட்டு தான் இருக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சோனியாவில் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் தெரிக்கிற சீனு, இந்த மாதிரியான சீன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுருவானுங்க. அப்புறம் அந்த அடல்ட் இந்த மாதிரி வரதுல இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா டிவியில் அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால சென்சார்ஷிப் காமனாக நம்ம இந்தியாவில் நடக்க தான் செய்யுது. ஆனால் அனிமே கண்டென்ட்டை அப்படியே கொடுக்குறதுல நல்லா கொண்டு வரானுங்க, எவ்வளோ பெட்டராக பண்ணுறானுங்க இந்தியாவில். இது மாதிரி 1-2 அனிமே இல்லை, நிறைய அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப்புங்கிறது காமனாகவே நடக்குது வேறு எல்லா ஃபாரின் கண்ட்ரியில். ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வர அனிமேக்கு வந்து அவ்வளோ சென்சார்ஷிப் பண்ணாமல் கொண்டு வரானுங்க. அது நல்லதுன்னு தான் சொல்லுவோம் நம்மளும். ஏன்னா அனிமே கண்டென்ட்டை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அனிமே ரிலேட்டட் கண்டென்ட் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அனிகுருஜி.